ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? ஓடும் ரயிலில் தடிக்கு விழுந்த கர்ப்பிணி. ஆபத்தில் உதவாத அபாய சங்கிலி. திகிலூட்டும் கொல்லம் எக்ஸ்பிரஸ் சம்பவம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அடுத்திருக்கும் மேல்நிலையநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவரது மனைவி கஸ்தூரி. சமீபத்தில் திருமணம் முடிந்த நிலையில் தற்போது 7 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் கஸ்தூரி. பணி நிமித்தமாக சுரேஷ்குமார் சென்னையில் வசித்து வர அவருடனேயே கஸ்தூரியும் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வளைகாப்பு நிகழ்வுக்காக சொந்த ஊருக்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர். அதன்படி சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்வதற்காக கொல்லம் விரைவு ரயிலில் கணவர் சுரேஷுடன் கஸ்தூரி மற்றும் உறவினர்கள் சிலர் பயணித்துள்ளனர். இவர் பயணித்த இந்த ரயில் உளுந்தூர்பேட்டையை அடுத்த பூ மாம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அருகில் சென்று கொண்டிருந்தது. அப்போது கர்ப்பிணி பெண் கஸ்தூரிக்கு வாந்தி வந்துள்ளது. இதனால் காற்றோட்டமாக ரயிலின் கதவு ஓரத்தில் நின்று வாந்தி எடுக்க முற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் சற்றும் எதிர்பாராத விதமாக ரயிலில் இருந்து கால் தவறி கீழே விழுந்துள்ளார் கஸ்தூரி. இதை கண்டு பதறிப்போன கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் ரயில் பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளனர். ஆனால் ரயில் நிற்கவில்லை. அபாய சங்கிலி சரியாக வேலை செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்த பெட்டியில் உள்ள அபாய சங்கிலியை இழுத்து நிறுத்தியுள்ளனர். அதற்குள் அந்த ரயில் 8 கிலோமீட்டர் தூரம் கடந்து நின்றது. இரவு நேரம் என்பதால் கர்ப்பிணி பெண்ணை தேடுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. உறவினர்கள் நீண்ட நேரம் தேடியும் கஸ்தூரி கிடைக்கவில்லை. அதையடுத்து ரயில் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திற்கு சென்றதும் ரயில்வே போலீசாரிடம் கஸ்தூரி தவறி விழுந்ததை கூறி அவரது உறவினர்கள் வெடித்து அழுதிருக்கிறார்கள். அவர் எப்படி விழுந்தார் என்று ரயில்வே போலீசார் விசாரித்துள்ளனர். அதற்கு வாந்தி எடுப்பதற்காக வாஷ் பேஷனுக்கு அருகே வந்தவர் ரயிலின் வேகத்தில் தவறி விழுந்தார் என கூறியுள்ளனர். அதன் பின்னர் சுமார் 2 மணி நேர தேடலுக்கு பின் கர்ப்பிணி பெண் கஸ்தூரி சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். நாளை மறுநாள் 5ஆம் தேதி வளைகாப்பு நடக்க இருந்த நிலையில் கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்தது அவரது உறவினர்களிடம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி பெண் உயிரிழந்த விவகாரம் குறித்து தெற்கு ரயில்வே விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ரயில் பெட்டியில் அபாய சங்கிலி வேலை செய்யவில்லை என புகார் எழுந்த நிலையில் உரிய விசாரணை நடத்த திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்தது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த கஸ்தூரிக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆவதால் இது குறித்து விசாரணை நடத்த திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணனுக்கு இருப்பு பாதை போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர். ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.